வணக்கம் ஆபிரகாம். அதாவது தொழிற்சாலைகள் மாவட்டம் என கூறப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடம், சுங்குவா சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளில் பல லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் சுங்குவா சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் நிறுவனம் மற்றும் எஸ்கேசி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் விரோத போக்கினை கடைபிடித்து தொழிலாளர்களின் சட்டவிரோதமான பணியிடை நீக்கம் செய்து வருகின்றனர். இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் என ஈடுபட்ட வேளையில் தொழிற்சாலைகள் இதனை பொருட்டாக நினைக்காமல் தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடித்து கண்டிக்கத்தக்கது. அதாவது இன்று சுங்குவா சத்திரம் பேருந்து நிலையத்தில் அருகே CI2 தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சாம்சங் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CI2 மாநில தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் தலைமையில் தொழிலாளர்கள் விரோத போக்கினை கடைபிடிக்கும் தொழிற்சாலைகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களிடையே பேசிய முத்துக்குமார் தொழிலாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் தொழிலாளர் நல ஆணையத்தின் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டும் தொழிலாளர் விரோத போக்கை தொழிற்சாலை நிர்வாகம் கடைபிடிப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். தொழிலாளர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் இருக்கும் அவர்களை திசை திருப்ப வேண்டாம் எனவும் அவர்களது வாழ்வாதாரம் பல மாதங்களாக கேள்விக்குறியாக உள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த தொழிலாளர்கள் மீது விரோத போக்கை கடைபிடிக்கும் சாம்சங் நிர்வாகத்தை மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றனர். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மடகரன்.